முதலாவது சர்வ வல்லமையுள்ள யாவை கடவுளுக்கும் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் எனது நன்றியும் தோற்றத்தையும் ஏறெடுத்துக்கொண்டு கிறிஸ்துவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரி யாவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்னைக்கு எடுத்துக்கிட்ட தலைப்பு பார்த்தீங்கன்னா, நாம் எந்த உடையை அணிந்திருக்கிறோம் அப்படின்னு தலைப்பு. இப்ப பாத்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உடை அணிந்திருக்கிறோம். சகோதரர் ஒரு மாதிரி, சகோதரிகள் ஒரு மாதிரி, சிறு பிள்ளைகள் ஒரு மாதிரி, எல்லாரும் தமக்கு பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு உடை அணிந்திருப்போம். சில பேர் ட்ரெடிஷ்னலா ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க, சில பேர் வெஸ்டர்ன் கல்ச்சர்ல போட்டு வருவாங்க, சில பேர் அங்கி அணிந்து வருவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ட்ரெஸ் அணிந்து வந்திருக்கிறோம். அதே போல பாத்தீங்கன்னா, திருமணத்திற்கு ஒரு உடை, ஒரு சடங்குக்கு போனா ஒரு உடை, ஒரு வெளியே ஒரு இடத்துக்கு போறப்போ உடை, ஒரு ஃபங்க்ஷன் போறப்போ உடைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விதமான உடைகள் நம்ம அணிஞ்சிட்டு இருக்கோம். அதே போல இப்ப இது என்ன காலம்னா வெயில் காலம். இந்த சமயத்துல யாராவது ஸ்வெட்டர் போடுவாங்களா? போட மாட்டோம். அதுக்கேத்த மாதிரி மெல்லிசான உடை சில பேர் அணிவாங்க. இதே கொஞ்சம் மழை காலமா இருந்ததுன்னா ரெயின் கோட் போடுவாங்க. குளிர்காலமா இருந்ததுன்னா கொஞ்சம் திக்கான கோட் மாதிரி எல்லாம் போடுவாங்க. ஸோ ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம உடை அணிந்து கொண்டு வருகிறோம். அதே போல நிறைய ஜவுளி கடைகள் நிறைய இருக்கு. அங்கெல்லாம் நமக்கு ஒவ்வொருத்தவங்க பிடிச்ச மாதிரி போய் நிறைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கோம். ஆனா இங்க ஒரு கேள்வி, நாம தினமும் அணிய வேண்டிய உடை என்ன அப்படின்னு ஒரு கேள்வி முன்னாடி வச்சோம்னா, இப்ப நம்ம பேச போறது பாத்தீங்கன்னா, நம்ம வெளிப்புறத்துல மேல அணிய போற உடை அல்ல, நம்மளோட உள்ளத்துல அணிய வேண்டிய உடையை தான் பத்தி தான் நம்ம இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். நம்ம வெளிப்புறமா அணிஞ்சிருக்க உடை மனிதர்கள் முன்னாடி நம்மளை காட்டும். ஓகே, இவங்க இப்படி ட்ரெஸ் அணிஞ்சிருக்காங்க, இவங்க இன்ன இது சேர்ந்தவங்க, அந்த மாதிரி இருக்கும். ஆனா நம்ம ஆன்மீக உடையானது, நம்ம உள்ளத்தில் அணியும் உடையானது கடவுளுக்கு முன்பாக நம்மை காட்டுகிறது. நம்ம எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்கு முன்பாக நம்ம காட்டுது. ஒரு வசனம் வாசிக்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. ஞானஸ்தானம் பெற்றவர்கள் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே அப்படின்னு சொல்லிட்டு கலாத்தியர் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஞானஸ்நானம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு சில பேர் அது ஒரு சடங்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஒரு சபையில இருக்கணும்னா ஞானஸ்நானம் ஒரு சடங்கா இருக்கணும். நிறைய பேருக்கு மைண்ட் செட்ல ஒரு சடங்குன்னு தான் இருக்கு. வெளியே என்னோட நண்பர்கள் கிட்ட அவங்க எல்லாம் பேசினப்போ, ஞானஸ்நானம் எல்லாம் எடுக்கணுமா, அது ஒரு சடங்கு தானே, மனசுல இருந்தா போதும், அந்த மாதிரிலாம் சில பேர் சொல்றாங்க. ஆனா அது ஒரு ஒரு சடங்கு மட்டும் இல்லாம அது ஒரு மனிதனின் உள்ளத்திற்கு ஒரு மாற்றம்னு சொல்லலாம். அது ஒரு சடங்கு மட்டும் இல்ல, அது மனுஷனுக்குள்ள இருக்க ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, போலீஸ்னா இந்த மாதிரி உடை அணிந்திருப்பாங்க அப்படின்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். டாக்டர்னா இந்த மாதிரி உடை அணிந்திருப்பாங்கன்னு தெரியும். வக்கீல் இந்த மாதிரி உடை அணிந்திருப்பாங்கன்னு தெரியும். ஆனா நம்ம படிச்ச வசனத்துல கிறிஸ்துவுக்குள்ள ஞானஸ்தானம் பெற்றவர்கள் அவரை தரித்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது கிறிஸ்துவை அணிவது. நம்ம இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் கூறப்பட்டிருக்கிறது. இயேசுவை அணிவது அப்படின்னு என்னன்னா இயேசுவை கிறிஸ்துவை ஒரு அடையாளமாக எடுப்பதாகும். அவரு எப்படி இருந்தாரோ அதே வாழ்க்கையை நம்மளும் ஒரு அடையாளமா எடுத்துக்கணும் அப்படிங்கறதா கிறிஸ்துவை அணிவது அப்படின்னு சொல்லிட்டு கூறப்பட்டிருக்கிறது. முக்கியமான வரி என்னன்னு பாத்தீங்கன்னா, நாம கிறிஸ்துவை அணிந்தால் நம் வாழ்க்கை மாற வேண்டும். ஒரு உடைய அணிந்து அப்புறம் முன்னாடி பார்த்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ட்ரெஸ் அணிஞ்சிருக்காங்க. அவங்களோட வாழ்க்கை அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நாமளும் கிறிஸ்துவை அணிந்தால் நம்மளுடைய வாழ்க்கையை மாற வேண்டும். இதுக்கு நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வரை. பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு படிங்க. இல்ல 22 முதல் 24 வரை பைபிள்ல படிச்சுக்கங்க. கடவுளுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். வேத வசனமே சொல்லியிருக்கு,
பழைய மனுஷனை நாம் களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்துக் கொள்ள வேண்டும். இந்த பழைய மனுஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு சில 4 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கேன் என்னென்ன இருக்குன்னு. ஒண்ணு வந்து பாவம், கோபம், பொய், சுயநலம். இந்த 4 பாயிண்ட்டை வந்து இந்த வசனத்திலிருந்து எடுத்திருக்கேன். ஸோ பழைய மனுஷனுக்கான ஒரு இந்த குணாதிசயங்களா இந்த மேஜரா வந்து இந்த 4 விஷயங்களை பார்க்குறேன். பாவம் பண்றது, கோபமா இருக்கிறது, பொய் சொல்றது, பிளஸ் வந்து சுயநலமா இருக்கிறது. இந்த 4 விஷயத்தையும் நம்ம களைந்து போட்டு அடுத்து என்ன பண்ணணும்னா, கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. ஆகையால் நீங்கள் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மன தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டுன்னு போட்டிருக்கு. நம்ம முன்னாடி பார்த்த அந்த பாவம், கோபம், பொய், சுயநலம் பதிலா அன்பு, பரிசுத்தம், பணிவு, சாந்தம், இந்த புதிய ஆடைகளை வந்து நம்ம வந்து அணிந்து கொள்ள வேண்டும். ஸோ இதுவே வந்துட்டு கிறிஸ்துவ அணிவது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஒரு சின்ன உதாரணத்தின் மூலமா போகலாம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா, ஒரு பெரியவர் வந்து சந்தோஷமா குளிச்சுட்டு இருக்காரு. அந்த சூழ்நிலை பாருங்க, அழகான காடு, பறவைகள் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. அவர் நல்லா சுத்தமா தன்னைத்தானே நல்லா தேய்ச்சி குளிச்சுட்டு இருக்காரு. ஆனா குளித்து முடித்த பின்பு அவர் என்ன பண்ணாருன்னா, பழைய ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிட்டாரு. இதை பாக்குறவங்களுக்கு வந்து எப்படி இருக்கு, என்னப்பா இவரு நல்லா நல்ல ஒரு அழகான இடத்துல சுத்தமா குளிச்சுட்டு இருக்காரு, குளிச்சு முடிச்சுட்டு திருப்பியும் பழைய ட்ரெஸ்ஸவே எடுத்து போட்டுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு வந்து கேட்க தோணும். இதைதான் வந்துட்டு வசனத்துல சொல்லியிருக்கு. நம்ம வந்து பழைய மனுஷனை வந்து கலைத்து விட்டு புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இதுல வந்துட்டு நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய வார்த்தை எப்படி இருக்கிறது. நம்ம ஒருத்தர்கிட்ட பேசுற வார்த்தையாகட்டும், நம்ம உரையாடலாகட்டும், அது எதை பத்தின விஷயமா இருக்கு. அது கடவுளுக்குரிய விஷயமா இருக்குதா, இல்ல மற்ற உலக பிரகாரமான காரியங்களா இருக்குதா, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். நம் கோபம் எப்படி இருக்கிறது. நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட எவ்வளவு பணிவா நடந்துக்கிறோம். அவங்க நமக்கு ஏதாவது ஒரு மாறான விஷயங்கள் செய்தாலுமே நம்ம அவங்க மேல கோபத்தை காட்டுறோமா, நம்ம அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறோம் அப்படின்றது இருக்கு. அது மட்டும் இல்ல, நம் வாழ்க்கை யாரை போல் இருக்கிறது அப்படின்னு சொல்லியும் நம்ம வந்துட்டு சிந்திக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். நம்ம வாழ்க்கை வந்து யாரை போல் இருக்கிறது அப்படின்னு சிந்திக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா, ஒரு சித்தரிக்கப்பட்ட படம் தான். நம்ம வந்து யாரை பிரதிபலிக்க வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரை அணிந்திருக்கிறோமோ அவரை பிரதிபலிக்க வேண்டும். நம்ம வந்து யாரை அணிந்தவர்களாக இருக்கிறோம் என்றால் கிறிஸ்துவை அணிந்தவர்களாக இருக்கிறோம். ஆதலால் நாம வந்து கிறிஸ்துவை தான் பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு வசனமும் வாசிக்கலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வசனம் வரை பைபிள்ல வாசிக்கிறேன். பைபிள்ல படிச்சேன். 18ல இருந்து 20 வரைக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. ஆதலால் கடவுளுடைய கனிகளானால் அவர்களை அறிவி. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களே அறிவீர்கள் அப்படின்னு போட்டிருக்கு. இது வந்து நம்மளோட பழைய மனுஷன் பாத்தீங்கன்னா மாம்ச கிரிகள் நிறைய இருக்கும். அதை எல்லாமே வந்து ஆவியின் கனிகள் மூலம் நம்ம வந்து ஜெயிக்க வேண்டும். அப்பதான் வந்துட்டு நம்ம கிறிஸ்துவை அணிந்து அவரை வந்து நம்ம பிரதிபலிக்கிறவர்களா இருக்கிறோம். ஒரு சின்ன சம்பவத்தை வந்து நான் இந்த இடத்துல கூறிக்கொள்கிறேன். இது நடந்த சம்பவம் தான். எனக்கு சின்ன வயசுல இருந்து தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்காரு. பழைய சபையில சின்னதுல இருந்தே என் கூட இருந்த ஒரு சகோதரர். அவர் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா ஒரு நல்ல பிரசங்கி தான். அவரு அப்பா இருக்க வரைக்கும் நல்லா அவரை ஒரு நல்ல ஒழுக்கத்துல வந்து நடத்தி கொண்டு போயிட்டு இருந்தாரு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்க அப்பா போனதுக்கு அப்புறம் வந்துட்டு அவர் வந்து சர்ச்சுக்கெல்லாம் வராம தன் சுயமா இருந்து ஒரு மாதிரி கோபமான மனுஷனா மாறி எல்லாருக்கிட்டையும் ஒரு மாதிரி முரட்டுத்தனமா நடந்துக்கிட்டு கிறிஸ்துவின் அந்த வாழ்க்கையை வாழாம புறம்பே தள்ளி போனவரா இருந்தாரு. அப்போ அவங்க அம்மா எல்லாருமே வந்து கூடி பேசி, சபையில் இருக்கவங்க எல்லாம் கூடி பேசி அவரை வந்து இப்படியெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி நல்ல வழியில அவரை கொண்டு போகணும்னு சொல்லி அவருக்கு நிறைய உபதேசங்கள்
கொடுத்து வேத பாடங்கள் படிக்க வச்சு அவரை வந்து ஞானஸ்நானம் எடுக்க வச்சு அவரை வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு மனுஷனா வந்து மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஞானஸ்நானம்லாம் கொடுத்து அவருக்கு புதிய உடையெல்லாம் அணிவித்து இந்த மாதிரி இருந்தாங்க. அவர் வாழ்க்கையும் நல்லா தான் இருந்தது. ஒரு நல்ல வாழ்க்கை தான் போய்க்கொண்டே இருந்தது. ஆனா சடனா வந்து அவருடைய பழைய நண்பர்கள், பழைய பழக்கங்கள் இந்த மாதிரி திருப்பியும் கெட்ட வழிகளுக்குள்ள அவர் போக ஆரம்பிச்சிட்டாரு. ஞானஸ்நானம் எடுத்ததற்கு பின்பும் கூட அந்த அவரோட அந்த பழைய வாழ்க்கையை கலைந்து போடாமல் திருப்பி அதுக்குள்ளேயே போய் அதிலேயே மாட்டி அந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி கெட்ட ஒரு செயல் செய்து அந்த 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 வழி விலகி போயிட்டாங்க. அப்போ அதை பார்த்து அவங்க அம்மா வந்துட்டு அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. நீ புதிய உடை அணிந்தாய், ஆனால் பழைய வாழ்க்கையை விடவில்லை அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல வந்து அவங்க அம்மா சொன்னது அவரோட உடையை பத்தி அல்ல, அவரோட வாழ்க்கையை பத்தி. அவர் வந்து பழைய மனுஷனை கலைந்து விட்டு புதிய மனிதனாக மாறி வந்த பின்பும் கூட அதே பழைய வாழ்க்கைக்குள் அவர் திரும்பி போயிட்டனால அவர் வந்து அந்த வாழ்க்கையில திரும்பியும் போயிட்டாரு. அவரோட உடையும் அழுக்காயிருச்சுன்னு பாக்குறோம். இங்க வந்து பழைய உடை அப்படி என்பது பாத்தீங்கன்னா பழைய மனுஷனை குறிக்கிறது. ஸோ இதுக்கு வந்து என்னதான் ஒரு சொல்யூஷன், அவர் இப்படி போயிட்டாரு அப்படின்னு பார்த்தோம்னா அவர் ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்க மாட்டாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா லூக்கா 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் படிங்க. இப்போ வந்து பழைய வாழ்க்கையிலிருந்து புதிய வாழ்க்கைக்குள்ள போக வேணும்னா முக்கியமா நம்ம வந்து கடைபிடிக்க வேண்டியது வந்துட்டு தன்னைத்தான் வெறுத்து தன் தன் சிலுவையை அனுதினம் எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்ற வேண்டும். இயேசு கிறிஸ்து கூறிய வார்த்தைகள் இதுதான். நம்ம வந்து அதை பின்பற்ற வேண்டும். அதை பின்பற்றாமல் போன காரியத்தினால வந்துட்டு அந்த நண்பர் வந்து அப்படி கொஞ்சம் போயிட்டாரு. அப்புறம் திருப்பி அவரை வந்து மீட்டெடுத்து வந்து விட்டோம். இப்போ வந்துட்டு இந்த வசனத்தை வந்து நம்ம பிரித்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு தன்னை மறத்தல். தன்னை மறுத்தல் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட ஆசை எதுவுமே இல்லை, எல்லாமே வந்து கடவுளுடைய சித்தத்தின்படி நடக்க வேண்டும். என்னை வந்து மறுக்கணும். நான் வந்து ஒரு விஷயம் எனக்கு இப்படி வேணும் அப்படின்னு எடுக்கிறேன், நான் என்னோட உள்ளத்துல வந்து அதை தோன்ற அந்த விஷயத்தை வந்து மறுத்துடணும். இல்லை நீ பண்ணக்கூடாது, இது வந்து கடவுளுக்கு பிடிச்ச விஷயம் கிடையாது, கடவுள் வந்து இதை ஏற்றுக்கொள்ள மாட்டாரு அப்படின்னு சொல்லி தன்னை முதல்ல வந்து மறுக்க வேண்டும். நம்மளோட ஒப்பீனியனை வந்து இங்கிலீஷ்ல ரிஜெக்ட் பண்ற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தினசரி முடிவு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். என்னன்னா ஒவ்வொரு நாளுமே நமக்கு வந்து ஒரு தேர்வு தான். டெய்லியுமே வந்து நமக்கு வந்து ஒரு டெஸ்ட் போயிட்டே இருக்கு. நம்ம இந்த புதிய மனுஷனாக வந்த பிறகு வந்து புதிய உடை அணிந்த பிறகு வந்து நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளுமே வந்து ஒரு டெஸ்ட் நடந்துட்டே தான் இருக்கும். இப்போ நேற்று வந்து நாங்கள் ஞானஸ்நானம் எடுத்தோம், நானும் எங்க சகோதரரும். எங்களுக்கு வந்து டெய்லியுமே வந்து ஒரு தேர்வு இருந்துட்டே தான் இருக்கு. அந்த தேர்வுல வந்து டெய்லியும் வந்து நாங்கள் வெற்றி பெற்று கொண்டே இருக்க வேண்டும். உங்களுக்கும் அதே மாதிரிதான். நீங்க ஞானஸ்நானம் எடுத்த அந்த புதிய மனிதனாகிய நாட்கள் முதல் கொண்டு இன்று வரை உங்களுக்கு வந்து தினமும் ஒரு தேர்வு நடந்து கொண்டே தான் இருக்கிறது. அந்த தேர்வுல வந்து நம்ம எப்பயுமே தோற்று போக விடாமல் அந்த தேர்வுல வந்து வெற்றி பெற்று கொண்டே வர வேண்டும். அடுத்து பாத்தீங்கன்னா தியாகம். இங்க என்ன சொல்லப்படுதுன்னா பாவத்தை விட்டு விட வேண்டும். என்னன்னா இந்த உலக பிரகாரமான காரியங்கள் வந்து அநேகம் இருக்கிறது. இந்த ஞாயிற்றுக்கிழமை நிறைய பேர் வந்து லீவ் போட்டு அவங்க எங்கெங்கெல்லாம் போவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் அதெல்லாமே நம்ம வந்து ஒதுக்கிடணும். இது வந்து கடவுளுக்கு என்று பரிசுத்தமாக ஒதுக்கப்பட்ட பரிசுத்த நாள். இந்த நாள்ல வந்து நம்ம அவரை பத்தியே தியானிக்க வேண்டும். இந்த நாள்னு இல்லை, எல்லா நாளுமே தான். நமக்கான நேரத்தையும் நமக்கான எனர்ஜி, உடல் உள்ள எல்லாத்தையுமே வந்துட்டு கடவுளுக்கு என்று அர்ப்பணித்து அவருக்கென்று தியாகம் செய்து நம்ம ஒரு முழு வாழ்க்கையுமே வந்து அவருக்கான வாழ்க்கையாக நம்ம வந்து வாழ வேண்டும். அடுத்த ஒரு வசனம் வாசிக்கலாம். ரோமர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். துரிச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். துரிச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். ஸோ இதை வந்து நம்ம எப்படி நம்ம பிராக்டிஸ்ல டெய்லியும் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 விஷயங்கள் உள்ளது. ஒண்ணு வந்து ஜெபம், வேதாகமம், பரிசுத்த வாழ்க்கை. நம்ம வந்து கடவுள்கிட்ட வந்து அன்றாடம் ஜெபம் செய்ய வேண்டும். கடவுளே, இன்று வந்து இந்த நாளை வந்து உமக்கு பிரியமான நாளாக எனக்கு மாற்றி கொடுங்க, எந்த விதத்திலும் வழி விலகி போகாம உமது கரங்களுக்குள்ளே என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு நம்ம வந்து அனுதினமும் ஜெபம் செய்வராக இருக்க வேண்டும். அடுத்து வந்து வேதாகமம். வேத வாசிப்புல பாத்தீங்கன்னா அதுல இருந்து நமக்கான உபதேசங்கள், அதுல இருந்து நமக்கு நல்ல விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அது நம்ம வாசிக்க வந்து நமக்கு உள்ள இருந்த கெட்ட விஷயங்கள், அழுக்கான விஷயங்கள் இது உள்ள வர வேத வசனம் உள்ள வர அதெல்லாமே வெளியே போக ஆரம்பிச்சிடும்.
அடுத்து வந்து பரிசுத்த வாழ்க்கையை வாழுதல். பரிசுத்த வாழ்க்கை என்றாலே கடவுளுக்கு பிடித்தமான வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டும். அவருக்கு எதெல்லாம் பிடிக்காதுன்ற விஷயங்கள் நம்ம முன்னாடி பார்த்தோம். இந்த பாவம், கோபம், சுயநலம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒதுக்கி விட்டுட்டு அவருக்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கையாக வந்து நம்ம வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். அடுத்த ஒரு வசனம் வாசிக்கலாம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிற அடையப்பட்டேன், ஆயினும் நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இப்ப நம்ம வந்து யாரால பிழைத்திருக்கிறோம் என்று பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவின் மூலமாக நம்ம வந்து பிழைத்திருக்கிறோம். பழைய ஆதாமிற்குள்ள மரித்த நாம வந்து கிறிஸ்துவுக்குள்ளாக பிழைத்து பழைய சிருஷ்டியில் பழைய மனுஷனை கலைந்து விட்டு புதிய மனிதனாக நம்ம வந்து மாறி இருக்கிறோம் அப்படின்னு பாக்குறோம். இப்போ வந்துட்டு நம்ம மறுபடியும் பாக்குறப்போ எந்த உடையை நாம் அணிந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கேள்வி கேட்கிறோம். எப்பயுமே வந்துட்டு நம்ம இன்னும் பழைய உடையை தான் அணிந்திருக்கிறோமா இல்ல புதிய உடையை நம்ம வந்து மாற்றிக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அனுதினமும் வந்து நம்ம ஒரு டெஸ்ட் வச்சு நம்ம ஒரு கேள்வி கேட்டு நம்ம வந்துட்டு நம்மளை நாமே சோதித்தறிந்து இருக்கிறவர்களாக வாழ்க்கையை வந்து நம்ம வாழ வேண்டும். அடுத்த ஒரு வசனம் வாசிங்க. ரோமர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மறித்தவர்களாகவும் நம்முடைய கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கு ஏற்று பிழைத்திருக்கின்றவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆமாம், நாம் வந்து பாவத்துக்கு மறித்தவர்களாக நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்குள் கடவுளுக்கு என்று பிழைத்திருக்கலாக நம்ம வந்து அனைதினமும் எண்ணிக்கொண்டு நம்ம வந்து நம்ம பழைய வாழ்க்கையை வந்து மறித்து ஒரு புதிய வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து பிழைத்து நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்ற எண்ணம் வந்து நம்ம மனசுல எப்பயுமே இருக்கணும். நம்ம காப்பாற்றி வழிநடத்திக்கிறது வந்து நம்மளுடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்து தான். நமக்கு அவரை வந்து நம்ம பாவத்துக்காக மறித்தார், நம்ம வந்து அதன் மூலமாக பிழைத்திருக்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து நம்ம மனசுக்குள்ள எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கணும். இப்போ வந்துட்டு நம்ம திருப்பியும் ஒரு ஒரு விஷயம் நம்ம எல்லாத்தையுமே பார்ப்போம். ஞானஸ்நானம் அப்படிங்கிறது வந்துட்டு அது ஒரு ஆரம்பமா இருக்கிறது. நம்ம வந்து கடவுளுக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ்வதற்கு அது ஒரு ஆரம்பமாக இருக்கிறது. கிறிஸ்துவை அணிவது பார்த்தீங்கன்னா ஒரு தினசரி முடிவாக இருக்கு. அது வந்து நம்ம தினமுமே வந்துட்டு இயேசு கிறிஸ்துவே அணிந்து கொண்டு நம்ம போக வேண்டும். நம்ம எங்க போனாலும் சரி நம்ம வந்து கிறிஸ்துவே அணிந்து கொண்டிருக்கலாம் இருக்க வேண்டும். உலகம் நம்மை பார்த்து கிறிஸ்துவை காண வேண்டும். நம்மை பார்த்து வந்து மற்றவங்க வந்து கிறிஸ்துவை வந்து நம்ம மூலமா நம்ம வந்து கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையிலும் நம் நடக்கையிலும் நம்ம பேசுற பேச்சிலும் நம்ம ஒருத்தர்கிட்ட இருக்கிற பாத்தீங்கன்னா நம்ம வந்து கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவராக இருக்க வேண்டும். கடவுள் வந்து நம்மளை பார்த்து கேட்கிறார், நீங்கள் என் குமாரனை அணிந்திருக்கிறீர்களான்னு சொல்லிட்டு. அந்த கேள்விக்கு வந்து நம்ம பதில் கொடுக்கிறதா இருக்க வேண்டும். நம்ம வந்துட்டு தினமுமே வந்து கிறிஸ்துவை அணிந்து கொண்டிருந்தால் மட்டுமே கடவுள் நம்ம பார்த்து கேட்கிற கேள்விகளுக்கு நம்ம இந்த வந்து கிறிஸ்துவை அணிந்து கொண்டிருக்கிறோம், என்றும் அணிவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு பதில் கொடுக்கிறதா இருக்க வேண்டும். கடைசியாக ஒரு வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. நம்மளோட வெளிச்சம் பாத்தீங்கன்னா பிரகாசமா இருக்கணும். நம்மளோட நற்கிரியைகளை கண்டு வந்து மனிதர்கள் வந்து இவர் வந்து கடவுளுடைய மனுஷர்கள் அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து அவங்க பத்தி பேசுறதா இருக்கணும். இன்னொரு இறுதியாக ஒரு வசனம் வாசிக்கலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். பைபிள் வாசிங்க. ஆதலால் பிரியமானவர்களே, இவைகள் முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து நம்முடைய கர்த்தருக்கு இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். நாம வந்து அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திற்கு வந்து இழுப்புண்டு விழுந்து போகாதபடிக்கு என்னென்றைக்கும் நம்மளை காத்துக்கொண்டு கிறிஸ்துவின் மூலமாக நம்ம ஓட்டத்தை ஜெயமாக ஓடி முடிக்க கர்த்தர் தாமே கிருபை செய்வாராக. ஆமென்.